அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களிலே ராகு பகவான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ஜோதிடத்தின் அடிப்படையில இயல்பாகவே சனி பகவானும் ராகுவும் மிகவும் அதீதமான கெடுதலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வாழ்க்கையில் சக மனிதருக்கு நடக்கக்கூடிய பாக்கியங்களை தடுக்கக்கூடிய ஒரு அவயோக கிரகங்களாக பொது விதிகள்ல இருக்கு. அந்த ராகுனுடைய காரகம் எந்த இடத்தை அமர்ந்தாலும் அந்த இடத்தை பெரிதுபடுத்தும். அந்த இடத்தினுடைய ஆதிபத்திய காரகங்களை ஜாதகருக்கு திருப்தி அளிக்காமல் வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை கொடுக்கும்ன்றது ஒரு பொதுவான அமைவுகள். அதுபோல இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக வரையறுக்கப்படுகிறது. ஆதிபத்தியங்கள்ல 2ஆம் இடத்திலே, 7ஆம் இடத்திலே, 5ஆம் இடத்திலே, லக்ன பாவத்தில் இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல இருந்தா கூட சில பிரச்சனைகளை கொடுக்குது. 9ஆம் இடத்துல இருந்தா பிரச்சனைகளை கொடுக்குதுன்றதும் பொது விதி. ஆனா ராகு பகவான் சில நிலைகளில் பெரும் அதிர்ஷ்டங்களை செய்கிறார். எப்படி அதிர்ஷ்டங்களை செய்கிறார்னா, வெளிநாடு தூரதேச தொடர்புகளை ஏற்படுத்துகிறார், அல்லது வியூக வணிகங்களின் மூலியமாக பெரும் பணத்தை சம்பாதிக்க செய்கிறார். கடைநிலையில் இருந்த ஒரு மனிதனை முதன்மையான மனிதராக மாற்றுவதும் ராகுதான். கிரகங்கள் பல காலம் எடுத்துக்கொள்ளும் அந்த பெயர் புகழ் பணத்தை கொடுப்பதற்கு ஒரு ஜாதகருக்கு. ஆனால் ராகு சில கிரக தொடர்புகளோடு இருக்கும் பொழுது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும். பெரும் செல்வத்தையும் பெரும் கௌரவத்தையும் பெரும் தன்னம்பிக்கையோடு கூடிய வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப ராகு பொதுவாக அவயோகர் என்றாலும் ராகுவும் சில நிலைகளிலே ஒரு மனிதன் உயரிய மனிதராக மாறுவதை உறுதிப்படுத்துகிறது. பெரும் பணம் பொருளாதாரம் பெறக்கூடிய நபராகவும் உறுதிப்படுத்துகிறது. 18 வருடம் இந்த ராகு மகாதசை நடக்கும். 12 லக்னத்திற்கும் ராகு எப்படி இருக்க வேண்டும், யோகம் செய்யறதுக்குன்றத பார்க்க போறோம். பொதுவா இந்த ராகு சனியினுடைய தொடர்பு, ராகு செவ்வாயினுடைய தொடர்பு எல்லாம் தவறாக பொது விதிகள் இருக்கிறது. ஆனா சில லக்னங்களுக்கு இந்த ராகு சனியோட தொடர்பு கொள்வது, ராகு செவ்வாயோட தொடர்பு கொள்றதெல்லாம் யோகம். உதாரணத்துக்கு இந்த ராகு சனி எல்லாம் இருக்கிறவங்க மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில பெரும் உயரிய நிலையை அடைவது, அதுபோல ஆயில் அண்ட் கேஸ் அல்ல ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் இது போன்ற அமைகள்ல பெரும் தொழில்களை செய்வது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு செவ்வாய்லாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது மருத்துவ சேல்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு, மெடிசன் சம்பந்தமான மருந்து பார்மசி விஷயங்கள் எல்லாம் பெருவெற்றிகளை கொடுக்கும். அப்போ பொதுவான விதிகள் தான் இந்த ராகு சனி ராகு செவ்வாய் எல்லாம் அவயவம்ன்றது. ஆனால் தொழிலுக்கும் புகழுக்கும் பணத்திற்கும் இந்த இருள் கிரகங்களுடைய தொடர்பு கெடுதலை பண்றது இல்லை. ஆனால் இந்த ராகு சனி ராகு செவ்வாய் இது போன்ற காரகம் முரண்பட்டா சில நேரங்கள்ல குடும்ப வாழ்க்கை அல்லது இல்வாழ்க்கையில சில தடையை கொடுக்கும். ஆனால் பெரும் அதிர்ஷ்டம், பெரும் பெரும் பணம், பெரும் பெயர் புகழை கொடுக்கும். இந்த பதிவுல நம்ம ராகு எப்படி இருக்க வேண்டும், அதாவது பொருள் கொடுப்பதற்கும் கௌரவத்தை கொடுப்பதற்கும் சமூகத்துல ஒரு அந்தஸ்து, ஒரு பெருமனிதராக ஜாதகரை மாற்றுவதற்கான விதியை பார்க்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ராகு எந்த பாவத்துல வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு பாவமும் எதன் மூலியமாக பணம் கொடுக்கும், எதன் மூலியமாக பொருள் கொடுக்கும்ன்றத 12 பாவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்து ராகு எங்க வேண்டும் வேணாலும் இருக்கட்டும். அவர் 2ஆம் இடத்துல இருக்கட்டும், 7ஆம் இடத்துல இருக்கட்டும், 6, 5 எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ராகு பகவானை விதி, இந்த ராகு எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் விதி எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும். வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறணும். வீடு கொடுத்த கிரகம் வலு அடைய வேண்டும், வலு பெற வேண்டும். எப்பொழுதுமே இது பொதுவான விதி. எல்லா லக்னங்களுக்குமே இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெற்று இருக்கணும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் கண்டிப்பா வலுப்பெற்றே ஆகணும். இது பொதுவான விதி. அடுத்த விதி, ராகு எப்படி இருக்கணும்? ஒரு ஜாதகத்திலே காரகத்தில் முரண்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனை அதிர்ஷ்டசாலியாகவும் பாக்கியவானாகவும் மாற்றுவதற்கு சில கிரக தொடர்புகள் உண்டு. அந்த வகையில ராகுவோடு மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் தொடர்புல இருக்கிறார், அல்லது ஜாதகத்திலே குரு தொடர்புல இருக்கிறார். இந்த ரெண்டுமே பெரும் வெற்றியை கொடுக்கும். சுக்கிர குரு தொடர்பு பெரும் வெற்றி. 2, 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனும் 12, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவும் தொடர்பு கொண்டிருந்தார்னா இந்த ராகு மேஷ லக்னக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இல்ல தனித்த ராகுவாக இருக்கிறார், ஆதிபத்திய ரீதியில யார் வீடு கொடுத்தாரோ அவர் வலுத்தாலே முதல் விஷயம் அந்த ராகு வலுவாருக்கு காரகத்தை செய்ய போகிறது. அந்நிலையில இந்த சுக்கிர குரு பார்வை இணைவு தொடர்புல இருந்தா அதிர்ஷ்டம். அடுத்ததா இதுல ஒரு நல்ல ஒரு அமைவுகள்ல காரகத்தில் முரண்பட்டாலும் மேஷ லக்னக்காரர்களுக்கு சூரியனுடைய தொடர்பும் நன்மையை கொடுக்கும். ராகு சூரியன் அஸ்தமனம் மட்டும் ஆயிருக்க கூடாது, அதாவது கிரகண தோஷத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. ராகு சூரியன் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராகு எங்கிருந்தாலும் விதி வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கணும். அடுத்து சுக்கிர குரு சூரிய தொடர்புகளில் இருந்தால் 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற
5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர, அதாவது சூரியன், 5 சுக்கிர குரு சூரியன் இந்த தொடர்புகளிலே இருந்தால் ராகு கண்டிப்பாக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். மேஷ லக்னக்காரர்களுக்கு ராகு திசையிலே அவர் ஒரு பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறார். எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஆதிபத்திய ரீதியில வெளிநாடு தூர தேசங்களால வெற்றி கிடைக்கும். இடத்தின் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில வெற்றி கிடைக்கும். மேஷ லக்னக்காரருக்கு பார்த்தாச்சு. ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும்? ரிஷபத்துல பிறந்திருக்கீங்க, விதி, இந்த விதி எல்லாத்துக்குமே பொது. ராகு வீடு கொடுத்த கிரகம் வலு, கிரகம் வலு, இது கண்டிப்பா வலுவடையணும், வலுவா இருக்கணும். இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்து, அதனால அதை எடுக்க வேண்டாம். ரிஷப லக்னக்காரர் ராகுவோடு புதன் மற்றும் சனியினுடைய தொடர்பு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அடுத்த படிநிலைகள்ல செவ்வாயினுடைய தொடர்பு, எப்பொழுதுமே செவ்வாயுடைய தொடர்பு ஏன் சொல்றோம்? 7ஆம் ஆதிபத்தியத்தோடு எப்பொழுது ராகு தொடர்பு கொண்டாலும், நேரடியாக இல்ல மறைமுகமாக ஆதிபத்திய கிரகங்களோடு தொடர்பு கொண்டால் சமூகத்திலே வேறு மொழி பேசுவதால் ஆதாயம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். புதன் சனி செவ்வாயோடு ரிஷப லக்னக்காரர்களுக்கு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பா இந்த ராகு ஸ்தானவலம் பெற்றிருந்தால் வெற்றியை கொடுக்கிறது. கண்டிப்பா ரிஷப லக்னக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான தசையாக மாறிவிடுகிறது. ராகு நன்மையை செய்து வருகிறார். இங்க மீண்டும் மீண்டும் நீங்க யோகமான அமைவுள்ள தொழிலில் வெற்றி, கௌரவ பயப்பு, அது நேர்மையான வழிகளில் இருந்தாலும் அவயோக வழிகளிலே இருந்தாலும் ஜாதகருக்கு வெற்றி கொடுப்பது. விதி வீடு கொடுத்த கிரகம் வெற்றி, வீடு கொடுத்த கிரகம் வலு. அடுத்ததா மிதுன லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. இந்த ராகுவோடு ஆதிபத்திய ரீதியிலே சுக்கிரனுடைய தொடர்பு, குருவனுடைய தொடர்பு மற்றும் சனி பகவானுடைய தொடர்பு, இதெல்லாம் யோகம் கொடுக்கும். இதெல்லாம் நன்மை உண்டு. சுக்கிர குரு சனியோடு தொடர்பிலே ராகு இருந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவென்றால் கண்டிப்பாக மிதுன லக்னக்காரருக்கு ராகுதசை பெரும் யோகத்தை செய்யும், பெரும் அதிர்ஷ்டங்களை தரும். ஜாதகர் என்ன நிலையில இருந்தாலும் அதிலிருந்து உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லும் கௌரவ பெயர் புகழ் அமைகள்ல. கடக லக்னத்துல பிறந்து இருக்கிறீங்க, அதே விதிதான். எங்க அமர்ந்தாலும் லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெறணும். அடுத்த படிநிலைகள்ல ராகுவோடு திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய தொடர்பு இருக்க வேண்டும். செவ்வாயினுடைய தொடர்பு, அதாவது செவ்வாயினுடைய தொடர்பும் அதுபோல குருவோட தொடர்பு. அடுத்த அவயோகம்னாலும் கூட சனி தொடர்பில் இருப்பது இருள், முழு இருள். ஆனா இந்த இடத்துல முழுவதுமா சனி நேரடியா வலுப்பெறாமல் மறைமுகமாக குரு சுக்கிர தொடர்புகளோடு அல்லது புதன் தொடர்போடு இருக்கிற சனி யோகம். ராகுவோடு செவ்வாய் குரு சனி, இதுல பார்ட்னர் விஷயங்களை பாதிச்சாலும் ஜாதகருக்கு தொழில், பொருளாதாரம், கௌரவ பெயர் புகழை கொடுக்கிறது இந்த ராகு. ராகுவோடு செவ்வாய் குரு, அடுத்ததா சனி பகவான் இந்த தொடர்பில் இருந்தா பெரும் அதிர்ஷ்டம், பெரும் வெற்றிகளை கொடுக்கும். கடக லக்னக்காரருக்கு. சிம்ம லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. விதி எங்க அமர்ந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் வலுத்திருக்கணும். அப்பதான் ராகு அதனுடைய காரகமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். இந்த ராகுவோடு திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குருவோட தொடர்புல இருக்கிறது மற்றும் செவ்வாயினுடைய தொடர்பை பெறுவது, இது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த படிநிலைகள்ல சனி மற்றும் புதன் இந்த 2 தொடர்பு அதுக்கு அடுத்த படிநிலை. முதல்ல குரு செவ்வாய், அடுத்து சனி புதன்ல இருக்கும் பொழுது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராகு திசையில கௌரவம் உண்டு, எதிர்பார்க்கக்கூடிய அந்த துணிச்சலும் பராக்கிரமும் இயல்பாகவே சிம்மத்திற்கு உண்டு, அது பிரதிபலிக்கும். கன்னி லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, எங்க அமர்ந்தாலும் முதல் விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அடுத்ததாக ராகுவோடு சுக்கிரனுடைய தொடர்பு, சனி பகவானுடைய தொடர்பு இன்றியமையாதது. அடுத்ததாக குரு, சுக்கிர சனி குரு இந்த தொடர்பில் இருந்தால் நல்ல வெற்றி. ராகு திசையில நல்ல மாற்றங்களோடு யோகங்கள் உண்டு. இதுல ராகு எங்கிருந்து தொடர்பு என்றாலும் இணைவு பார்வை ஏதேனும் ஒரு வகையில ஸ்தானபலம் பெற்று இணைவோ பார்வையோ இருந்தாலே போதும், கண்டிப்பாக யோகத்தை செய்யும். கன்னி லக்னக்காரருக்கு இணைவு பார்வை பரிவர்த்தனை போன்ற அமைகள். துலாம் லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுக்கணும், இது கண்டிப்பா முதல் விதி அமைவுகள். அடுத்ததா ராகு எப்படி இருக்க வேண்டும்? ராகுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக செவ்வாயினுடைய தொடர்பு. இந்த காம்படிஷன்ல சனி புதன் செவ்வாய் இதெல்லாம் இன்றியமையாத
யோக அமைவுகள். லக்னாதிபதியோட ஏன் போடல? லக்னாதிபதியோடு போடும்போது திருப்தி இருக்கலாம். ஆனால் ஆதிபத்தியங்கள்ல இந்த சனி புதன் செவ்வாய் தொடர்பை பெற்றால்தான் அந்த உயரிய அந்தஸ்து. சாதாரணமா இருக்கிற ஒருத்தரை பெருநிலைக்கு கொண்டு செல்லும். அதனால்தான் சுக்கிர தொடர்பை இனிஷியேட் பண்ணல. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விதி 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கணும். அடுத்ததாக ராகுவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் முதன்மையாக குரு பகவானுடைய தொடர்பு. திரிகோணாதிபதி சந்திரன் பீடிக்க கூடாது, பீடிக்காத சந்திரனா இருக்கணும். சந்திரன் பீடித்த நிலையில இருந்தாருன்னா பிரச்சனை. அடுத்ததாக சுக்கிர தொடர்பு, குரு சுக்கிரன் சந்திர தொடர்புகள் யோகம். சந்திர கிரகணமா இருக்கக்கூடாது. அதுபோல சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒளி குறையாமலும் இருக்க வேண்டும். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கணும். அடுத்த படிநிலைகள்ல ராகுவோடு செவ்வாய், மறுபடி செவ்வாய் சனி எல்லாம் தொடர்பு கொள்றதுல எந்த விதமான அவயோகமும் இல்லை, நன்மை உண்டு. இங்க சூரிய கிரகணமா இருக்கக்கூடாது. தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் சூரிய தொடர்புகள் இருக்கணும். அடுத்த படிநிலைகள்ல சனி பகவானுடைய தொடர்பு. இதெல்லாம் பணம், பொருள், செல்வங்கள், கௌரவ பெயர் புகழுக்கான அமைவை உறுதி செய்கிறது. செவ்வாய் சூரியன் சனி இது மூணுமே பாத்தீங்கன்னா ராகுவுக்கு அவயோகமா தான் ஒரு தனுசு லக்னம். ஆனா இப்படி இருக்கிற தனுசு லக்னக்காரருக்கு குடும்பத்துலதான் கௌரவம் இருக்காது, சமூகத்துல பெரும் கௌரவம், பெரும் அங்கீகார அமைவுகளை கொடுத்து விடும் இந்த காம்பினேஷன். கூடுதலாக புதனையும் எடுத்துக்கலாம். 7ஆம் ஆதிபத்தியம் வருது, புதனும் எடுத்துக்கலாம். சனி புதன் செவ்வாய் சூரியன் இந்த தொடர்புகள்ல இருக்கும்பொழுது தனுசு லக்னக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம். யாரெல்லாம் இணையக்கூடாது ராகுவோட சொல்லுவோம், சூரியன் சனி செவ்வாய் எல்லாம். ஆனா அத்தனை கிரகமும் இணைஞ்சா தனுசு லக்னத்திற்கு யோகம். அந்த கிரகங்களால் யோகம் உண்டு. சமூகத்துல கௌரவ பெயர் புகழ் உண்டு. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 12 லக்னத்தில் எங்கு அமர்ந்தாலும் ராகு வீடு கொடுத்த கிரகம். விதி வலுத்திருக்கணும். அடுத்ததாக இந்த ராகுவோடு சுக்கிர புதனுடைய தொடர்பு. கூடுதலாக இந்த சுக்கிர புதனோட குரு பகவானும் ஏற்படுத்தி சுக்கிர புதன் குருவனுடைய தொடர்புகள் யோகா அமைவுகளை கொடுக்குது. கடைநிலையில சந்திரனுடைய தொடர்பு, சந்திரனோட அஸ்தங்கம் ஆயிடக்கூடாது. ஆனா சந்திர தொடர்புகள் நன்மையை கொடுக்கும், சமூக நன்மை. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறணும். லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்கு அமர்ந்தாலும். அடுத்ததாக இந்த ராகுவோடு புதன் தொடர்புல இருக்கணும், சுக்கிரன் தொடர்புல இருக்கணும், குரு தொடர்புகள்ல இருக்கணும், அல்லது சூரியன். இதுல சூரியன்லாம் கடைநிலையா எடுத்துக்கணும். கடைநிலை இந்த கடைசியா வர்றது புதன் சுக்கிரன் குரு, இந்த 3 தொடர்புகள் ராகுவிற்கு ஏற்பட்டால் கும்ப லக்னக்காரரே கண்டிப்பாக சமூகத்துல ஒரு அந்தஸ்தை பெறுகிறார். அந்தஸ்து, ஒரு கௌரவம் கிடைக்குது, பெயர் புகழ் கிடைக்குது. இருந்த நிலையிலிருந்து மாறுபட்ட நிலையை மாறுபடுகிறார். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்தவருக்கு 12 பாவங்களிலே எங்கு அமர்ந்தாலும் கண்டிப்பாக ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும். எல்லா கிரக தொடர்பும் இருக்கு. 5, 9ஆம் அதிபதி எல்லாம் தொடர்புல இருக்கு. ராகு வலுவா இல்லைன்னா ஒரு குறுகிய வட்டம், ஒரு குறுகிய சர்க்கிள்லே ஜாதகருடைய வாழ்க்கை இருக்கும். ராகுவோடு சந்திரன் தொடர்பை பெறுவது, செவ்வாய் தொடர்பை பெறுகிறது, புதன் தொடர்பை பெறுவது, இதெல்லாம் யோகம். சந்திர புதன் செவ்வாய், இதுல செவ்வாயும் புதனும், செவ்வாய் புதன் ஆதிபத்திய ரீதியில பெரும் நல்ல பலனையும், சந்திரன் அடுத்தபடி நிலையில நல்ல பலனை கொடுக்கிறார். சந்திரன் செவ்வாய் புதன் கூடுதலான அமைவுகள்ல ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த கிரக இணைவுகள் 12 லக்னத்திற்கும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைவு, பெயர் புகழை கொடுக்கக்கூடிய அமைவு, அதுபோல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைவு. சில நேரங்கள்ல இந்த அவயோகிகளான செவ்வாய் சூரியன் மற்றும் சனி போன்ற கிரக தொடர்புகள் தான் குடும்ப உறவுகள்ல ஏதேனும் சிறு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் பொது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தொழிலும் கௌரவ பெயர் புகழிலும் மாற்றங்களையும் ஏற்படுத்த இது கடமை வருகிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.